வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் மாசி மாதத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம். மாசி மாதம் என்று சொன்னால் சூரியனுடைய மாற்றம் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். சூரியன் தை மாதம் மகரத்தில் இருந்திருப்பார். இப்பொழுது மாசி மாதமாக சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் மகரத்தில் இருந்து கும்ப ராசிக்கு சூரியன் மாறி இருக்கக்கூடிய நிலை. இந்த மாசி மாதம் சூரியன் சனி அமர்ந்த அந்த வீட்டில் சனியுடன் இணைந்து இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இது 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படிங்கிறதை ஓரளவிற்கு விரைவாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வக்ரமாக 3ஆம் வீட்டில் இருப்பது இவங்களுக்கு முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கும். பொருளாதாரத்தில் மேன்மையாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். ஆனாலும் ஒரு ஓவரான ஒரு கான்ஃபிடென்ஸை தவிர்ப்பது ரொம்ப முக்கியமான பலன்கள். அதிக தைரியம் இவங்களுக்கு உதவாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். பணம், வருமானம், ஏற்றம், தொழில் ரீதியிலான விஷயங்கள், உத்தியோகத்தில் ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் நல்ல நிலை. சுக்கிரன் கிரகம் இவங்களுக்கு 2nd லார்டும் 7th லார்டுமான இருக்கக்கூடிய அவர் 12ஆம் வீட்டில் ராகுவுடன் இணைந்து சுக்கிரன் அங்கு உச்ச வீட்டில் இருப்பது இவர்களுக்கு வருமானத்தில் நல்ல உயர்வு, வாழ்க்கை துணைக்கு பணியில் நல்ல வளர்ச்சி. ஆனால் குடும்ப வாழ்க்கைக்குடைய கிரகம் 12இல் மறைந்து இருப்பது, திருமண வாழ்க்கைக்குடைய 7ஆம் வீடும் தன் வீட்டிற்கு 6இல் மறைந்திருப்பது, கணவன் மனைவியிடையே சரியான ஒரு அனுசரணை இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை இருவரும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் கூட மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. ஆனால் எல்லாமே பொருளாதாரத்தில் மேன்மையான நிலை, தொழில் ரீதியிலான வளர்ச்சி, உத்தியோகத்தில் மாற்றங்கள், பெரிய பொருளாதார நிலையினே சொல்லலாம். அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 5 குடைய சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பது நல்ல நிலை. ஆனால் அதே பாதக வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருப்பதனால் மூத்த சகோதரருடைய ரிலேஷன்ஷிப், தந்தையாருடைய ரிலேஷன்ஷிப், இதில் உங்களோட பிரச்சனை இருக்கலாம். இல்லை அவர்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சில சிக்கல்களை இந்த ராசி நண்பர்கள் உணரக்கூடிய காலமாக இது கண்டிப்பாக இருக்கும். தந்தை வழி உறவில் ரொம்ப கவனம் தேவை. அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. சனி கிரகம் சூரியனோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த கும்பராசியும் செவ்வாய் வக்கரமாக மிதுனத்தில் இருப்பதும் எல்லாமே திரிகோணமாக இணைந்திருப்பதனால் கண்டிப்பாக ஓவர் கான்ஃபிடன்ஸ் தவிர்ப்பது, வண்டி வாகனங்களில் பிரயாணங்களில் முக்கியமாக இரவு நேரங்களில் மிக அதிக கவனத்தோடு இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இந்த இணைவு பார்த்தீங்கன்னா சனி கிரகம் சூரியன் கிரகம் இணைந்து இந்த மாசி மாதம் தொடங்கும் நிலை இவங்களுடைய 10th ஹவுஸில் நடக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். இது சுகஸ்தான ரீதியிலாக இருக்கக்கூடிய சுகஸ்தானாதிபதி மாத்திருஸ்தானத்திற்குடைய அதிபதி சனியோடு இணைந்திருப்பது, அந்த சனியே பாதகாதிபதியாக இருப்பது, தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த இணைவு கண்டிப்பாக தொழில் ரீதியிலான விஷயங்களில் சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலை, தவிர்க்க முடியாத சில ஒரு சங்கடங்களை தவிர்த்து தாண்டி வரக்கூடிய நிலையாக இருக்கும். திடீர் இடமாற்றம், சில விஷயங்களில் தொழில் சிக்கல்கள் வந்து போகக்கூடிய நிலை இருக்கலாம். இடமாற்றம் சில பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க திருமண வாழ்வில் அதிக கவனமும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நிலையும் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கும் குடும்பஸ்தானத்தில் ரிஷபத்திற்கு 2nd ஹவுஸ் ஆகிய மிதுனத்தில் இருக்கக்கூடிய வக்ர நிலையில் உள்ள செவ்வாய் கிரகம் வாழ்க்கை துணையுடைய பிளானட் தன் வீட்டிற்கு 8இல் மறைந்து ஒரு வக்கரமான கிரகம் 2இல் இருப்பது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக ரிஷபமாகிய நீங்கள் பேசும் பொழுது கோபத்தில் வார்த்தைகளை விடாமல் ரொம்ப பொறுமையாக இருப்பது இந்த குடும்ப வாழ்வை குழப்பம் பண்ணாமல் இருப்பதற்கு ஓரளவிற்கு ஒரு உதவியாக இருக்கும். முக்கியமாக தாயாருடைய ஸ்தானத்திற்குடையவர் சனியோடு இணைந்திருப்பது, தந்தையுடைய ஒரு நிலையிலுமே தாய் தந்தை இருவருடைய ஆரோக்கியத்திலும் கவனம். சீனியர் வயதில் மூத்தவர்களாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி நண்பர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது, அலட்சியம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். ஆனால் பணம் தேவைக்கேற்ப இருக்கும்னே சொல்லலாம். கடன்களும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். கடன்கள் வாங்கும் பொழுது சற்று எச்சரிக்கை தேவை. அளவுக்கு அதிகமாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலை இருப்பதனால் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்க வேண்டாம். பணியில் வளர்ச்சி, லாபம் எல்லாமே நல்லா இருக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், குழந்தைகளோடு வாக்குவாதம் தவிர்ப்பது நிறைய உங்களுக்கு கவனமான பலன்களாகவே இருக்கிறது. ஆனால் ரொட்டீன் லைஃப், உத்தியோகம், தொழில் ரீதியிலான வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. பணம் தேவைக்கேற்ற படி வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இவங்களுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9th ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சனியோடு சூரியன் இணைந்திருப்பது இவர்களுக்கு ஒரு சுபத்தன்மையான வீடாக இது கனெக்ட் ஆவதனால் 3ஆம் அதிபதி சூரியன் தன் வீட்டில்
தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய நிலை இவர்களுக்கு ஒரு நல்ல நிலையாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படும். திடீர் மாற்றங்கள், திடீர் வளர்ச்சிகள், திடீர் இடமாற்றம் சந்திக்கக்கூடிய நிலை, திடீரென்று பிரயாணங்களும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய நிலையாக இருக்கும். எதிர்பார்க்காமல் திடீர்னு பிரயாணம் செய்யக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படலாம். 10ல் இருக்கக்கூடிய உச்ச சுக்கிரன் இவங்களுக்கு ஒரு தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள், அற்புதமான வெளிநாட்டு பிரயாணங்கள், திடீர் வெளிநாட்டு முதலீடுகள்னு கூட சொல்லலாம், இல்லை தொழிலுக்கான திடீர் முதலீடுகள், இதெல்லாமே பொருளாதார ரீதியில் நன்மைகளை கொடுக்கும். ஆனால் குழந்தைகளோடு சற்று கவனமாக நீங்கள் விட்டு கொடுத்து வாக்குவாதத்தை தவிர்த்து அவங்கள நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூட சிலருக்கு, மிதுன ராசி நண்பர்களுடைய சிலருடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டிய அளவிற்கு ஏதாவது சீசனல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வருவதற்குடைய வாய்ப்பாக இது இருக்கலாம். மிதுன ராசி உங்களுக்குமே ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் வக்கர நிலையில் இருப்பது, இது பணி ரீதியிலாக, உத்தியோக ரீதியிலாக, பிரயாணத்திற்கு, தொழிலுக்கு எல்லாம் ரொம்ப நன்மைகளாக இருந்தாலும் 6க்குடையவர் உங்கள் ராசி தேடி வந்து அமர்ந்திருப்பது கண்டிப்பாக ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யக்கூடாது. பிபி இல்லாதவர்களாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா அளவீடுகளையும் ஒரு முறை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தரோவாக நீங்கள் பிளட்டில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம், டயபெட்டிஸ் இருக்கான்னு பார்க்கலாம், இல்லை உங்கள் பிளட் ப்ரெஷர் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம், கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கான்னு பார்க்கலாம், இல்லைனா கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ ஓரளவிற்கு அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது நல்ல நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். உணவில் சற்று கட்டுப்பாடு தேவை. நியூட்ரிஷியஸான நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலை. ஒரு உச்ச சுக்கிரனும் ராகுவும் இணைந்து திரிகோணமாக உணவு ஸ்தானத்தை தொடர்பு கொள்வதனால் ஒரு ஆர்வத்தினால் தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கிய பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கிறது. அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல மிதுன ராசி சற்று ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்ல நிலை. பொருளாதாரம் ரொம்ப நல்ல நிலை, மிகப்பெரிய வளர்ச்சின்னு நம்ம முதலிலேயே சொல்லிட்டோம். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் இணையக்கூடிய சூரியனாக இருக்கிறார். இது தன் வீட்டை சூரியன் குடும்பஸ்தானமாக, தனஸ்தானமாக இருக்கக்கூடிய சிம்மத்தை தானே பார்த்தாலும் 8ல் இருக்கக்கூடிய இணைவு கண்டிப்பாக திருமண வாழ்வில் சற்று அனுசரிக்க வேண்டும். உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சற்று எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி வாக்குவாதம் தவிர்ப்பது நல்ல நிலை. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. அலைச்சல்கள் மிக அதிகமாக இருந்தால் ஓரளவிற்கு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்றாற் போல உங்கள் வேலைகளை நீங்கள் சீரமைத்துக் கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் உங்களுக்குமே தொழில் ரீதியிலான சில குழப்பங்கள், ஏதோ ஒரு இழுபறியான நிலையை காட்டக்கூடிய நிலையாக இருக்கும். ஓரளவிற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாபாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் அப்படியே அதை எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களை மெயின்டைன் செய்வது மட்டும் ஓரளவிற்கு நல்ல பலன் கொடுக்கும். புதிதான முயற்சிகள் எதையுமே நீங்கள் செய்யாமல் இருப்பது, 8ஆம் வீட்டில் கிரகங்கள் வலுவாக இருக்கும் பொழுது அது அதிகமான அலைச்சல்களையும் குழப்பங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டத்தையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது கூட நல்ல பலனாக இருக்கலாம். ஆனாலும் 9ல் இருக்கக்கூடிய ராகு உச்ச சுக்கிரனால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினால் ஓரளவிற்கு சில நல்ல பலன்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. தந்தை வழி லாபம், தந்தை வழி ஆதாயம் பொருளாதாரத்தில் நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. சிலர் தந்தையார் குழந்தைகளை விட்டுட்டு வெளியூர் வெளிநாடு செல்லலாம். கடகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய தந்தையார், இல்லைன்னா கடக ராசி நண்பர்கள் நீங்கள் வளர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தந்தையார் இருக்கிற இடத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியூர் வெளிநாடு செல்லலாம். ஏதோ ஒரு பிரிவினை போன்ற ஒரு நிலை இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். ஓரளவிற்கு திருமண வாழ்வில் இருக்கிறவங்க கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் சரியான ஒரு புரிதல், விட்டு கொடுத்தல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிலை. குழந்தைகளுடன் கூட நீங்கள் சற்று அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அவர்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டம், அலைச்சல்களும் குழப்பங்களும் அதிகமாக இருப்பது போல ஒரு நிலை செவ்வாயுடைய நிலையை காட்டுகிறது. ஓரளவிற்கு பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்ல நிலையாக இருக்கும். தேவைக்கேற்ற வருமானம், பொருள் ரீதியிலான ஏற்றங்கள் இதெல்லாமே இந்த மாதம் கடகத்திற்கு சிறப்பாகவே இருக்கிறது. அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்குடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்திற்குடைய முக்கியத்துவமாக கும்பத்திற்கு மாறி இருக்கிறார். அங்கு சனியுடன் அவர் இணைந்திருக்கிறார். அதுதான் சிக்கல். சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாத நிலை. அப்படிங்கிறதுனால சூரியன் சனியுடைய வீடு தேடி அங்கு போயிருக்கிறார். அங்கு சனி ஆட்சியாக இருப்பதனால் நீங்கள் சனி தொடர்பான பிரச்சனைகளை சந்திப்பதற்கு உடைய ஒரு காலகட்டம் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் விட்டு கொடுப்பது ரொம்ப முக்கியமான நிலை. உங்களுடைய ஆரோக்கியம், உங்களோட வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருவரும் சரியாக பார்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பலன். சுக்கிரனும் உச்சமான நிலையில் இருப்பது, ராகுவுடன் இணைந்திருப்பது இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு 8ஆம் வீடாக வருவது சற்று தொல்லை அப்படின்னே சொல்லலாம். எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் எல்லாமே உங்களுக்கு சற்று அலைச்சல்களை கொடுத்து சோதனைகளை கடந்த பின் வெற்றி கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் சரியாக டெசிஷன் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து கொள்வது ரொம்ப நல்ல நிலை. தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு இது அதிகம் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்விலும் கணவன் மனைவி ரொம்ப அதிகம் நிதானமாக இருப்பது நல்ல பலன்கள். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் நம்ம முதலே சொல்லிட்டோம். நீண்ட நாட்களாக அவர்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை சரியான முறையில் நீங்கள் மெடிகேஷனை எடுப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வாழ்க்கை துணைக்கு மன ரீதியிலான ஏதோ ஒரு போராட்டம் இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானத்திற்கு திரிகோணமாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய இந்த நிலை அவர்களுக்கு திடீர்னு தைரியம் அதிகரிக்கும். திடீரென்று ஒரு தைரியம் குறையக்கூடிய நிலை, ஒரு மூட் ஸ்விங்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய நிலை போல இருப்பதனால் திருமண வாழ்வில் இது பெரிய வாக்குவாதமாக வரலாம். ஓரளவிற்கு விட்டு கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். யார் விட்டு கொடுத்தாலும் பரவாயில்லை, யாராவது ஒருவர் விட்டு கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் சிம்மத்திற்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையுடைய வருமானம் பெரிய அளவிற்கு உயரும். அவருக்கு இருந்ததை விட இன்னும் அதிகமான ஒரு நல்ல நிலையாக, ஒரு ஏற்றமான ஒரு பண வருமானத்தில் திருப்தியான நிலையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இருவருடைய ஆரோக்கியம், திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள், தொழில் ரீதியிலாக சிம்ம ராசி இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஓரளவிற்கு நீங்கள் அதெல்லாம் போஸ்ட்போன் பண்ண முடிந்தால் கூட அதை தள்ளி வைப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கும் 8ஆம் வீடு மீனமாக இருப்பது, அங்கு வலுத்த கிரகமாக இருப்பது, சற்று கவனமாக இருப்பது முக்கியமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு உங்களுடைய 6ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறார். அந்த 6ஆம் அதிபதி சனியுடன் இணைந்திருக்கிறார். இந்த சூரியன் உங்களுக்கு யார் அப்படின்னா விரையாதிபதி. ஸோ தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. தந்தையாரோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் அதிக கவனம் தேவை. கண்டிப்பாக வயதிற்கு ஏற்றார் போல உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக எச்சரிக்கை தேவை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக இருப்பது, அங்கு ராகுவுடன் இணைந்திருப்பது, 9ஆம் வீட்டில் தனித்த குரு கிரகம், 6இல் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம், சனி கிரகம், இது எல்லாமே ஏதோ ஒரு சிக்கலாக இருப்பது. நீங்கள் ரொம்ப பொறுமையாக இத்தனை நாள் கடந்து வந்தது நல்ல நிலை. அதே போல் இந்த ஒரு கிரக நிலையையும் நீங்கள் சிம்டமேட்டிக்காக விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரியாக நடக்கிறதோ அதற்கேற்றாற் போல் ஒன்றொன்றாக நீங்கள் சார்ட் அவுட் செய்து கொண்டே இருப்பது ஓரளவிற்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் விஷயங்களை கடந்து செல்ல உதவும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் மீண்டும் 6இலிருந்து 7 பாதக வீடாக வரும், 7இலிருந்து 8 இதெல்லாம் கடந்து 9ஆம் வீட்டிற்கு வரும் வரை கன்னி ராசிக்கும் சற்று பொறுமை தேவை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பணியில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்ல நிலை. பொருளாதாரத்திற்கு இது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு அசைன் ஆகக்கூடிய நிலை, வெளிநாட்டு பிரயாணங்களும் சிலருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும். ஆனால் கன்னி ராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியிலான விஷயங்களில் நீங்களும் முடிவு சரியாக எடுக்க வேண்டும். செவ்வாய் கிரகம் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருப்பார். இவர் ஆகாத கிரகமாக வருவார் கன்னி ராசிக்கு. இந்த செவ்வாய் மிதுன ராசியில் இருப்பது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஸோ தொழில் ரீதியிலான விஷயங்களில் ஒரு அவசர கதியில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். வேலையை விட்டுட்டு புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு சில எண்ணங்கள் சிலருக்கு வரலாம். கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகமும் தசாபுத்தி காலங்களையும் தெரிந்து கொண்டு இந்த முடிவுகளை நீங்கள் முடிவாக எடுப்பது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த இணைவுகள் எல்லாமே அற்புதமான ஒரு திரிகோண வீட்டில், ஒரு ஆஸ்பீஷியஸான 5ஆம் வீட்டில் நடக்கிறது. 5 கூடைய சனியும் அங்கு ஆட்சியாக இருப்பது ரொம்ப அற்புதமான யோகாதிபதி. சனியுடன் சேர்ந்த சூரியன் மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை கொடுப்பார்னு சொல்லலாம். லாபம், பொருளாதாரத்தில் ஏற்றம், பணியில் பெரிய மாற்றங்கள், பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நிலை. இத்தனை நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்த துலாம் ராசி நண்பர்களுக்கும் வேலையில் நல்ல ஒரு மனதில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுப செய்திகள் இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். லாபஸ்தானத்திற்குடைய சூரியன் லாபஸ்தானத்தையே பார்ப்பது மிகுந்த நன்மைகள் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இது ரிலேஷன்ஷிப் வகையில் தந்தை வழி உறவுகளோடு சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மூத்த சகோதர உறவில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். மூத்த சகோதரருடைய ஆரோக்கியத்தில் சில கவனம் தேவை. துலாம் ராசியுடைய மூத்த சகோதரர்கள் இல்லைன்னா சகோதர உறவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு
உங்களுக்கு எல்டர் சிப்ளிங் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. துலாம் ராசி நண்பர்களும் உங்களுடைய ஆரோக்கியத்தை உள்ளூர பிரச்சனைகள் இருந்தால் அலட்சியம் செய்யாமல் மருத்துவம் எடுத்துக்கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸான அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த வீடுகள் ஆதிபத்திய ரீதியில் நல்ல வீடுகளாக வந்து விட்டதுன்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையுடைய வருமானம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அவங்களுடைய எந்த முயற்சி, ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லைன்னா, மாரல் சப்போர்ட் இல்லைன்னா, உங்களோட கூடமாட இருந்து செய்து கொடுக்கக்கூடிய உதவிகள் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய உதவியால் உங்களுக்கு மிகுந்த ஏற்றமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் பார்த்துக்கொள்வது இது மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையாக இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த சூரியனுடைய மாற்றமும் சனியோடு இருக்கக்கூடிய இணைவும் சுகஸ்தானத்தில் இருப்பது அர்த்தாஷ்டமம் என்று சொல்லக்கூடிய 4 என்று சொல்லக்கூடியது அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டமம். அங்கு சனியுடன் இணைந்த சூரியன் இவங்களுக்கு அந்த பாவக ரீதியிலாக தான் நம்ம பலன்களை சொல்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டே வரலாம். 4 இருக்கக்கூடிய சூரியன் கண்டிப்பாக சனியோடு அங்கே டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய சனியோடு இருக்கக்கூடிய சூரியன் நிச்சயமாக ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். டைஜஷன் தொடர்பான, வயிறு தொடர்பான, ஜீரணம் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை. எலும்பு சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கக்கூடிய நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் இந்த டெம்பரரியாக சில மருத்துவங்களை கண்டிப்பாக எடுத்துக்கொள்வது மிகுந்த ஒரு உதவியாக இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் கிரகமும் இந்த காலகட்டத்தில் 8ஆம் வீட்டில் வக்கர நிலையில் இருப்பது, அவரே 6குடையவராக இருப்பது ஒரு விபரீத ராஜயோகம் போல. 6குடையவர் 8இல் இருப்பது ஒரு தேவையில்லாத வைராகியத்தினால் நீங்கள் ஏதோ ஒரு உள்ளூர டேமேஜஸை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பது போல இருக்கிறது. ஸோ ஒரு முறை உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆரோக்கியத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். சிலருக்கு அதீத பணிச்சுமையினால் கூட ஏதோ ஒரு அதிக சோர்வாக கூட இருக்கும். நல்ல ஒரு ஓய்வு நீங்கள் எடுத்துக்கொண்டாலே நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய நிலை. ஆனாலும் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் இருப்பதும் ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நன்மைகளை கொடுக்கும். 5இல் இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்த உச்ச சுக்கிரன் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள், வாழ்க்கை துணை பற்றிய சில ஒரு மாற்றங்கள், அவங்களுடைய மாற்றங்களை நினைத்து உங்கள் மனதில் ஏதாவது ஒரு கவலைகள் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும். விரயங்களை நினைத்த சில விஷயங்களாக கூட அது இருக்கலாம். ஓரளவிற்கு மனதை அமைதியாக வைத்துக்கொள்வது உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவும். ஆரோக்கியத்தையும் அலட்சியம் செய்யாமல் இருப்பது, ஓய்வெடுப்பது, முக்கியமாக தூக்கத்தில் சரியான ஒரு அதிக கவனத்தை கொடுப்பது, இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசியுடைய பாக்யாதிபதியான சூரியன் கிரகம் 3ஆம் வீட்டில் இணைந்திருக்கிறார். இவர்களுக்கும் ஒரு நல்ல பலன்களை நடக்க இருக்கிறது. எப்படி பாக்யஸ்தானத்தை தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய சூரியனாக ஆட்சி பெற்ற சனியோடு இணைந்திருப்பது எடுத்த காரியத்தில் எல்லாமே வெற்றின்னு சொல்லலாம். முயற்சிகளுக்கு லாபம், இடமாற்றத்தினால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாள் பணியில் வளர்ச்சி இல்லாதவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பணி மாற்றங்கள், பணியில் ஏற்றமான நிலை, நினைத்தது போல ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ் இந்த மாதிரியான நல்ல நிலை ஏற்படும். வாழ்க்கை துணைக்கும் அதிர்ஷ்டத்தினால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இணைந்து இவங்களோட திருமண வாழ்வில் கணவன் மனைவியாக இருக்கிற அந்த உறவில் இருவருக்குமே ரொம்ப நீண்ட நாள் தடைகள் நீங்கி இவங்க ஹாப்பியாக இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதிர்ஷ்டத்தினால் வாழ்க்கை துணைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தொழில் ரீதியிலாகவும் நடக்கும்னு சொல்லலாம். சற்று கவனமான நிலை அப்படின்னு சொன்னால் இவங்களுமே ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்ப்பது, அலைச்சல்களை குறைத்து கொள்வது, எதிர்பாலினத்தவர்களிடம் புதிதாக அறிமுகங்களிடம் சற்று கவனமாக இருப்பது, காதல் தொடர்பான விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை. எக்ஸிஸ்டிங்காக ஆல்ரெடி நீண்ட நாள் காதலில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வக்ர கதி முடிந்து ஃபார்வர்டாக நகரக்கூடிய காலகட்டம் வரை காதலில் திடீர்னு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு நீங்கள் சற்று முயற்சி செய்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீண்ட நாள் கழித்து தனுசு ராசிக்கும் தொடர்ச்சியாக ஏற்றமான காலமாகவே இது இருக்கிறது. அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு 2ஆம் வீடாக இருக்கக்கூடிய கும்பத்தில் சூரியன் இணைந்திருக்கிறார். இத்தனை நாட்களாக உங்களுடைய ராசியிலேயே இருந்த சூரியன் அஷ்டமாதிபதி. இந்த சூரியன் இப்பொழுது 8குடையவரான அந்த சூரியன் 2nd ஹவுஸில் இருப்பது கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே ரிலேஷன்ஷிப்பில் சற்று அனுசரித்து செல்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சினால் ஏதாவது கமிட் பண்ணக்கூடிய நிலையினால் நீங்கள் அதிக சிரமங்களை சந்திக்கக்கூடிய நிலை போல இருப்பதனால் யாரிடமும் எந்த ஒரு வாக்குறுதியும் நீங்கள் கொடுக்காமல் இருப்பது இந்த மாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுடைய சுகஸ்தானத்திற்குடைய செவ்வாய் கிரகம் உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கிரகம்
6ஆம் வீட்டில் வக்ரகதியில் இருப்பதனால் அதிக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பாக மகர ராசி இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். ஏன்னா எவ்வளவு வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு அளவு இருக்கிறது. எப்பொழுதுமே மகரம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அதிகமாக ஒரு வர்க்கஹாலிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகமான பணிச்சுமையை எடுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு ராசி நண்பர்கள். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. எலும்பு தொடர்பான விஷயங்களில் அதிக ஒரு சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்துக்கணும். நீங்கள் உணவு வழியாக நிறைய ஆரோக்கியமாக உடம்பிற்கு தேவையான நல்ல நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு சால்வ் பண்ணும்னு சொல்லலாம். ஆனால் வாழ்க்கை துணையுடைய வருமானம் போதுமான அளவிற்கு ரொம்ப திருப்தியாகவே இருக்கும். உங்களுக்கும் தைரியம், தன்னம்பிக்கை பக்கபலமாக இருக்கும். எது வந்தாலும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் அலட்சியம் தவிர்ப்பது அப்படிங்கிற வகையில் நம்ம இந்த ஆரோக்கிய பிரச்சனை, ஓய்வெடுப்பது பற்றி இதெல்லாம் நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம். குழந்தைகள் வாழ்வில் நல்ல வளர்ச்சி, நிம்மதி, அவங்க வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு வளர்ச்சியான நிலை. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன சின்ன உறுத்தல்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்ச நாள் நீங்கள் சகித்து கொண்டு செல்வது. குரு கிரகம் மாறிய பிறகு மகரத்திற்கு குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரச்சனை ஓரளவிற்கு சால்வ் ஆகிவிடும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது கும்ப ராசிக்கு பார்க்கலாம். கும்ப ராசியிலேயே சனி கிரகத்தோடு சூரியன் வந்து இணைந்திருக்கிறார். இது உங்களுடைய ராசிநாதன் சனி ராசியிலே ஆட்சியாக இருப்பது நல்ல நிலைதான். 7ஆம் அதிபதியும் அங்கு வந்து இணைந்திருப்பது நல்ல நிலைதான். ஆனால் அங்கு சந்திரன் பிறவி ஜாதகத்தில் இருப்பது ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமண வாழ்வில் சற்று எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒருவருக்கொருவர் ஆரோக்கிய பிரச்சனையால் குடும்பத்தில் ஏதாவது சில கவலையான குழப்பங்களான நிலை ஏற்படலாம். குடும்ப வாழ்வில் அதிக பிரச்சனைகள் எதனால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கும்பத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிவட்டார பெண்கள் யாராவது இல்லைன்னா உங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது தலையீடு செய்தால் உங்களுக்கு இது குழப்பமாக மாறலாம். பாக்யாதிபதி பாதகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய குழப்பத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் யாரிடமும் ஷேர் பண்ணாமல் நீங்களே சால்வ் பண்ணிக்கொள்வது நல்ல நிலை. பேச்சில் உணவில் சற்று நிதானம் தேவை. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நீங்கள் வெளிவட்டாரத்தில் இருப்பவர்களிடமும் பேசும் பொழுது சற்று எச்சரிக்கையாக பேசுவது நல்ல நிலை. முயற்சிகளுக்கு ஓரளவிற்கு சரியான ஒரு உத்வேகத்தோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணுவது, ஒரு அளவான கான்ஃபிடென்ஸ் மட்டுமே எடுத்துக்கொள்வது நல்ல நிலை. ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்ப்பது ரொம்ப முக்கியமான நிலை. வக்கரமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஒரு 5இல் இருக்கக்கூடிய நிலை. மனதில் ஏதாவது ஒரு அக்ரஸிவான எண்ணங்கள் ஏற்பட்டு அது தேவையில்லாத ஒரு எனர்ஜியை தேவையில்லாத ஒரு இடத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய நிலையாக, இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு எக்ஸாஷன் போன்ற நிலையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. நிதானமாக இருந்து எதை நம்ம செய்யணும், எதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற நிலை மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் வருமானம் தேவைக்கேற்ப வரும். அற்புதமான ஒரு பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லணும். ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப முக்கியம். மற்றபடி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனிச்சந்திரன் இணைவு ஏதோ ஒரு மனதில் ஒரு 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 வருத்தம், ஏதோ ஒரு சோகம் ஒரு நாளைக்கு இருந்து கொண்டே இருக்கும். சார்ட் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவிற்கு மன அமைதிக்குடைய பயிற்சிகள், யோகா, தியானம் போன்றவை செய்வது மிகுந்த பலன்களை கொடுக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு ராசிநாதன் 12இல் இருக்கிறார். ஜென்ம 7.5 சனியில் விரயச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. 6க்குடைய சூரியனும் இந்த காலத்தில் 12இல் வந்து இணைந்திருக்கிறார். ஸோ 6ஆம் வீடு தொடர்பாக திடீரென்று சில மாற்றங்கள் சிலருக்கு சாதகமாகவும் சிலருக்கு சாதகம் இல்லாமலும் நடக்கலாம். திடீர்னு வேலையில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வேலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சற்று அனுசரித்து சொல்வது நல்ல பலனை கொடுக்கும். சிலருக்கு உத்தியோகத்தில் வெளியூர் பிரயாணங்களாகவும் இது மாறலாம். ஆனாலும் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பது ஒரு கவனமான நிலையாகவே இருக்கும். தவிர்க்காமல் சில விஷயங்களை அனுசரித்து ஃப்ளெக்சிபிளாக உத்தியோகத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்கிரன் உங்களுக்கு எந்த விஷயங்கள் எடுத்தாலும் சற்று அலைச்சல்களையும் குழப்பங்களையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓவர் கான்ஃபிடென்ஸினால் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான ரிஸ்கான விஷயம் இந்த மாதம் வேலையில் ஒரு அலட்சிய மனோபாவத்தில் நீங்கள் எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு 6ஆம் வீட்டை நோக்கி வரக்கூடிய கேத்துவாக இருக்கக்கூடிய நிலை இருப்பதனால் வேலையில் திடீரென்று ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பழைய வேலை கட்டாகக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படலாம். கொஞ்சம் நீங்கள் அனுசரிப்பதனால் அதை தவிர்க்க முடியும். அப்படின்னா நீங்கள் அதை செய்வது தவறில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு ஓவர் கான்ஃபிடென்ஸ் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதனால் இதை நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்ல நினைக்கிறேன். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வக்ர செவ்வாய் குடும்ப வாழ்வில் சற்று அதிக நிதானம் தேவை, பேச்சில் அதிக கவனம் தேவை, தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. உங்களுக்குமே மன அழுத்தத்தினால் ஆரோக்கியத்தை ஏதோ ஒரு தொல்லை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓவர் திங்கிங்கை தவிர்த்து ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, மன ஒருமைப்பாடுக்குடைய யோகா தியானம் போன்றவை செய்வது உங்களுக்கும் மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் மாசி மாதத்திற்குடைய பலன்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.